தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவு கட்டண உயர்வுக்கு பயணிகள் மற்றும் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தட்கல் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான கட்டணத்தை ரயில்வே துறை உயர்த்தியுள்ளது. இதன்படி படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கான தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு அதிகபட்ச கட்டணம் 175 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும், குறைந்தபட்ச கட்டணம் 90லிருந்து 100 ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏசி 3ஆம் வகுப்பு பெட்டிகளுக்கு அதிகபட்ச கட்டணம் 350லிருந்து 400 ஆகவும், குறைந்தபட்ச கட்டணம் 250லிருந்து 300 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 2ஆம் வகுப்பு அமரும் வசதி கொண்ட பெட்டிகளுக்கான தட்கல் முன்பதிவு கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் பயணிகள் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது எதுக்கு ஏத்தணும்? இது யாரும் ஏற்கிறது வரவேற்கிறதே கிடையாது. தட்கல் நார்மலா திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஒரு 10 பேர் போறாங்க, வீட்டுல இருந்து ஒருத்தர் பார்க்க போறாங்க, ஒரு உடம்பு சரியில்லை இறந்து போறாங்க, எதுக்கு ஒருக்கு போறாங்க, தட்கல்ல டிக்கெட் போட கேன்சல் பண்ணாலும் காசு தர மாட்டேங்கிறீங்க. பாதி பேர் கூட வர்றதில்ல பிரதர், தேவையில்லாத அது. அதுவும் எம்டியாவும் போறதில்ல, காலியாவும் போறது கிடையாது. வண்டி காலியாவும் போறதும் கிடையாது. எப்ப போட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்ஏசி வெயிட்டிங். மக்கள் மேல மேல சுமையை தான் உண்டாக்குறாங்களே தவிர மக்கள் சேவை பண்ணுற சேவை மனப்பான்மை அறவே கிடையாது. அதுவும் அந்த ரயில்வே துறை ரொம்ப மோசம் ஐயா. டிராவல் பண்றவங்க அவசரத்துக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வெளியூர்ல இருக்கவங்க அர்ஜென்டா டிராவல் பண்ணணும்னா ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம் டிக்கெட், வெயிட்டிங் லிஸ்ட்ல டிக்கெட் கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன தட்கல் பேருனா? அது தட்கல் ஒரு பரவ பேரு. பிளாக் டிக்கெட்டுக்கும் தட்கல் ஒண்ணுதான் ஐயா. தட்கல் கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று ரயில்வே தொழிலாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. அநியாயமான முறையில கட்டணங்களை பல்வேறு விதமாக மாற்றி அமைத்து அதுல லாபம் அடிக்கலாம்னு பாக்குறாங்க. சுவிதா ட்ரெயின்ல சீனியர் சிட்டிசன் கூட கன்சர்ன் கிடையாது. அது மாதிரி பல்வேறு முறையில மக்களுக்குடைய சலுகைகளை எல்லாம் பறிமுதல் செய்வதும், அதே மாதிரி மக்களுக்கு அநியாயமான முறையில் கட்டணத்தை வசூலிப்பதுமான இந்த முறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை அவர்கள் இந்த கட்டண உயர்வை வாபஸ் வாங்க வேண்டும். தட்கல் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க